அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை அடுத்திருக்கும் எனார்பாளையம் பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. என்னுடைய பெயர் ஸ்வேதா. எனக்கு இப்போ 23 வயசு ஆகுது. நான் கடலூர் பாலூர் பகுதியைச் சேர்ந்த பெண். நான் கடலூர் பெரியார் அரசு கல்லூரியில் பிஏ படித்து வந்தேன். அப்போது கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு சில ஆண் நண்பர்களுடன் தவறான பழக்கமும் இருந்தது. அதே கல்லூரியில் படித்து வந்த விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தை அடுத்திருக்கும் எனார்பாளையம் காலனியைச் சேர்ந்த கருணாமூர்த்தி என்பவரை நான் காதலித்து வந்தேன். இருவரும் கல்லூரியில் படிக்கும்போதே வகுப்பை புறக்கணித்துவிட்டு சினிமாவுக்கு செல்வது, பீச்சுக்கு செல்வது என ஊர் சுற்றியும் திரிந்தோம். கல்லூரி படிப்பு முடித்தவுடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் எனவும் முடிவு செய்தோம். அதன்படி நாங்கள் இருவருமே கல்லூரி படிப்பை முடித்ததுமே எங்கள் வீட்டில் எங்களுடைய காதலை தெரிவித்தோம். எங்கள் இரு வீட்டிலும் எங்கள் காதலுக்கு பச்சைக்கொடி காட்டிவிட்டார்கள். அதனால் கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி இரு வீட்டாருடைய சம்மதத்துடன் எங்களுக்கு திருமணமும் நடந்தது. என்னுடைய மாமனாரின் பெயர் பாண்டியன், மாமியாரின் பெயர் ராணி. என்னுடைய கணவனுக்கு ஒரு தம்பியும் உண்டு. அவன் கொங்கநல்லூரில் இருக்கக்கூடிய அவருடைய பெரியம்மா வீட்டில் தங்கியிருந்தே கல்லூரியில் படித்தும் வருகிறான். திருமணத்திற்கு பிறகு என்னுடைய கணவனான கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வசூலிக்கும் வேலை செய்து வருகிறார். அதனால் அவர் அங்குதான் தங்கியும் இருப்பார். வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது விடுமுறை தினத்தொன்றுதான் அவர் ஊருக்கே வருவார். என்னுடைய மாமனாரான பாண்டியனும் சென்னையில் தங்கியே வேலை செய்து வருகிறார். இதனால் எனார்பாளையம் வீட்டில் என்னுடைய மாமியாரான ராணியும் நானும் மட்டுமே அங்கு இருந்தோம். என் கணவரின் தம்பியும் வெளியூரில் தங்கிதான் படித்தும் வருகிறார். இந்நிலையில்தான் தீபாவளிக்கு முதல் நாள் கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இரவு வீட்டின் வராந்தாவில் என்னுடைய மாமியாரான ராணியும் வீட்டுக்குள் இருந்த அறையில் நானும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தோம். அப்போது திடீரென்று உடல் முழுவதும் தீப்பற்றி எரிந்த நிலையில் அலற ஆரம்பித்தார். என்னுடைய மாமியாரான ராணி அவருடைய அலறல் சத்தம் கேட்டு அறையை விட்டு வெளியே வந்த நான் காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று அலறவும் ஆரம்பித்தேன். இருவருடைய அலறலையும் கேட்டு ஓடி வந்த என் பக்கத்து வீட்டில் இருந்த என் கணவரின் சித்தப்பாவும் அக்கம் பக்கத்தினரும் சேர்ந்து என் மாமியார் மீது எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்து படுகாயங்களுடன் இருந்த அவரை மீட்டு உடனடியாக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் ராணிக்கு 80% மேல் காயங்கள் இருந்ததால் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி மறுநாள் 31ஆம் தேதி காலை 8:15 மணி அளவில் என்னுடைய மாமியார் பரிதாபமாக உயிரிழந்தார். எனது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த என்னுடைய சின்ன மாமனாரும் என்னுடைய கணவரின் சித்தப்பாவுமான குமாரவேல்தான் ஓடி வந்து தீயை அணைத்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சையில் இருப்பதாக என்னுடைய கணவனுக்கும் அவருடைய தம்பிக்கும் போன் பண்ணி தகவலை தெரிவித்தார். என்னுடைய கணவரின் தம்பி உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்துவிட்டு தன்னுடைய அம்மாவுக்கு துணையாக இருந்தார். ஆனால் சிகிச்சை பலனின் இன்றி என்னுடைய மாமியார் மறுநாள் பரிதாபமாக இறந்துவிட்டார். அதன் பிறகு என் மாமியாரின் உடலை தர வேண்டுமென்றால் பிரேத பரிசோதனை செய்த பிறகுதான் உடலை தர முடியும் என அந்த மருத்துவமனையில் கூற வேறு வழியின்றி என்னுடைய கணவரின் தம்பி காவல் நிலையம் சென்று பிரேதத்தை நல்லடக்கம் செய்ய வேண்டி உள்ளதால் தங்களிடம் புகார் அளிக்கிறேன் எனவும் நடவடிக்கை எடுத்து பிரேத பரிசோதனை செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார். அதன் பிறகுதான் உயிரிழந்த என் மாமியாரின் உடலானது உடற்கூராய்வு செய்யப்பட்டது. அப்போது உடற்கூராய்வில் என்னுடைய மாமியார் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்தது தெரிய வந்தது. இதனால் தன்னுடைய தாயின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக என் மாமியாரான ராணியின் இளைய மகனும் என் கணவரின் கருணாமூர்த்தியின் தம்பியுமான தட்சிணாமூர்த்தி கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மருமகளான என்னிடம் விசாரணையை மேற்கொண்டனர். அப்போது அவர்கள் நடத்திய கெடுக்குப்பிடி விசாரணையிலும் அவர்கள் வைத்திருந்த லத்தியை பார்த்து பயந்து போய் நடந்த அத்தனை உண்மைகளையும் நான் சொல்லிவிட்டேன். தான் தன்னுடைய காதலுடன் சேர்ந்துதான் மாமியாரான ராணியை பெட்ரோலை ஊற்றி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டேன். இதை எடுத்து என்னையும் எதிர் வீட்டில்
வசித்து வந்த என்னுடைய காதலனான சதீஷ் என்பவரையும் கண்டமங்கலம் போலீசார் அதிரடியாக கைதும் தனர் போலீசாரிடம் நான் அளித்த வாக்குமூலத்தில் எனது திருமணத்திற்கு பிறகு என்னுடைய கணவனான கருணாமூர்த்தி செங்கல்பட்டில் தங்கி வேலை செய்து வந்தார். வீட்டில் நானும் மாமியாரும் மட்டுமே இருந்தோம். மாமியாரான ராணியும் அடிக்கடி வேலைக்கு சென்று விடுவார். சில கூலி வேலைக்கு சென்று விடுவார். சில நேரங்களில் அவர் வெளியூருக்கும் சென்றும் வேலை செய்வார். அந்த சமயத்தில் எல்லாம் இரவு அவர் அங்கேயே தங்கி விடுவார். அதனால் வீட்டில் நான் மட்டுமே தனிமையில் இருந்தேன். வீட்டில் என்னுடைய கணவனும் இல்லை, என்னுடைய மாமியாரும் இல்லை, மாமனாரும் இல்லை, என்னுடைய கணவரின் தம்பியும் இல்லை. யாருமே இல்லாமல் நான் மட்டுமே வீட்டில் தனியாக இருப்பேன். திருமணமான புதிதில் யாரும் இல்லாமல் வீட்டில் தனிமையில் இருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? அப்படி வாழ்ந்து வந்த எனக்கு 2 மாதங்களுக்கு முன்புதான் எங்களுடைய எதிர் வீட்டில் வசித்த சதீஷ்குமார் என்பவருடன் அதிகமானார். அவர் டிரைவராக வேலை செய்கிறார். அவர் என்னிடம் அன்பாக பேசவும் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் அவர் என்னை விரும்புவதை நான் தெரிந்தும் கொண்டேன். என் மீதும் அவருக்கு ஆசை இருப்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். கணவனும் இல்லாமல் வீட்டில் தனிமையில் இருக்கும் நான் என்னுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள அவருடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன். நாங்கள் இருவரும் காதலிக்கவும் ஆரம்பித்தோம். சதீஷ்குமார் என்னை அடிக்கடி அவருடைய பைக்கில் என்னை பாண்டிச்சேரிக்கு அழைத்துச் செல்வார். மாமியாரும் வேலைக்கு சென்று விடுவார் என்பதால் காலையில் சென்றால் மாலையில்தான் இருவரும் வீட்டுக்கு வருவோம். யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக வீட்டில் நான் மட்டும் தனிமையில் இருப்பதால் எனக்கு போரடிக்கிறது. அதனால் என்னுடைய தோழியை சென்று பார்த்து வருகிறேன் என்று கூறிவிட்டு செல்வது போல என் காதலுடன் நான் புதுச்சேரிக்கு சென்று சந்தோஷமாக ஊர் சுற்றுவோம். நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய வீட்டிலும் சரி, வெளியூருக்கு செல்லும் போதும் சரி, அங்கு அறை எடுத்து தனிமையில் உல்லாசமாக இருப்போம். சதீஷ்குமார் சொந்த ஊரிலேயே வேலை செய்வதால் அவர் நிறைய நண்பர்கள் உண்டு. அப்படித்தான் வெளியூரில் ஒரு லாட்ஜில் வேலை செய்யக்கூடிய ஒரு நண்பரும் இருக்கிறார். அவர் மூலமாக அந்த லாட்ஜில் எங்களை தங்க அவர் அனுமதிப்பார். நாங்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த லாட்ஜில் தங்கிவிட்டு வருவோம். என் மாமியார் எப்போதெல்லாம் வெளியூரில் தங்குகிறாரோ அப்போது இரவில் என்னுடைய காதலனை என் வீட்டுக்கு அழைத்து இரவு முழுவதும் நாங்கள் இருவரும் உல்லாசமாக இருந்து அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்தும் வந்தோம். சம்பவத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய மாமியார்தான் வெளியூரில் தங்குவதாக கூறினார். அதனால் நான் என் காதலனான சதீஷ்குமாரை அழைத்து என்னுடைய வீட்டில் தனிமையில் இருந்தேன். அப்போது திடீரென சொல்லாமல் கொள்ளாமல் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டார். வீட்டில் நானும் சதீஷ்குமாரும் தனிமையில் இருப்பதை அவர் பார்த்துவிட்டார். பார்த்தவர் அதிர்ச்சியில் உறைந்துவிட்டார். இதை அடுத்து என்னை கடுமையாக திட்டிய அவர் தீபாவளிக்கு ஊருக்கு வரும் என் கணவனிடம் இது பற்றி கூறுவதாகவும் சொன்னார். இது குறித்து 30ஆம் தேதி என் காதலனான சதீஷிடம் அது குறித்து கூறினேன். அப்போது மாமியாரை கொலை செய்துவிடலாம், எப்படி கொலை செய்யலாம், நம் மீது எந்தவிதமான சந்தேகமும் வரக்கூடாது எனவும் நாங்கள் திட்டம் தீட்டினோம். அவர் கொலை செய்யப்பட்டது போல் தெரிய கூடாது, அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது போல தான் தெரிய வேண்டும் எனவும் யோசித்தோம். அப்போதுதான் என் மண்டைக்கு ஒரு யோசனை வந்தது. அதாவது என்னுடைய கணவன் வெளியூரில் வேலை செய்கிறார், என்னுடைய கணவரின் தம்பியும் வெளியூரில் படித்து வருகிறார். அவர்கள் எப்போதாவதுதான் வீட்டுக்கே வருவார்கள். அதனால் அவர்கள் பயன்படுத்தும் இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் இருக்கிறதோ இல்லையோ என்று என் மாமியார் அவர்களுக்காக எப்போதுமே 1 லிட்டர் பெட்ரோலை வாங்கி என்னுடைய வீட்டின் பிரிட்ஜ் அருகே வைப்பது வழக்கம். இதையேதான் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டேன். அவர் வாங்கி வைத்தது வாங்கி வைத்த அந்த பெட்ரோலை வைத்து அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்ல நாங்கள் ஒரு திட்டம் தீட்டோம். அதேபோல நான் என் காதலனான சதீஷ்குமாரிடமிருந்து 2 எல் பெட்ரோலை வாங்கி வருமாறும் மேலும் தூக்க மாத்திரைகளை வாங்கி வருமாறும் கூறினேன். அவர் எனக்கு 500 ரூபாய் பணத்தை கொடுத்து நீயே வாங்கி வை, அப்பதான் சந்தேகம் யாருக்கும் வராது என்று கூறினான். அவன் கொடுத்த அந்த 500 ரூபாய் பணத்தில் நான் 2 லிட்டர் பெட்ரோலையும் மேலும் கொஞ்சம்
மாத்திரைகளையும் வாங்கி அந்த பெட்ரோலை என்னுடைய வீட்டில் மறைத்து வைத்திருந்தேன். அன்றைய தினமே என் மாமியாரிடம் சென்று, நான் தெரியாமல் தவறு செய்துவிட்டேன். உங்கள் கணவன் உங்களுடைய மகனை பிரிந்து வாழ்ந்த இயக்கம் திருமணமான புதிதில் அவரை பிரிந்த இயக்கத்தில் நான் என்னை அறியாமல் நான் தவறு செய்துவிட்டேன். இனிமேல் இதுபோல் நான் தவறு செய்ய மாட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மகனிடம் கூறி என் வாழ்க்கையை வீணாக்கி விடாதார்கள் என நான் கெஞ்சினேன். அதன் பிறகு தீபாவளிக்கு துணி எடுத்து வரலாம் வாங்க என என் மாமியாரை அழைத்து பாக்கம் கூற்றோடு பகுதிக்குச் சென்று துணிமணிகள் எல்லாம் எடுத்துக் கொண்டோம். அதன் பிறகு வீட்டுக்கு வரும் வழியில் ஹோட்டலுக்கு சென்று ஃப்ரைடு ரைஸை வாங்கிக் கொண்டு இரவுக்கு வீட்டுக்கு வந்தோம். அதன் பிறகு நான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த அந்த தூக்க மாத்திரைகளை தூளாக்கி பொடியாக்கி அந்த ஃப்ரைடு ரைஸில் கலந்து என்னுடைய மாமியாருக்கு கொடுத்தேன். அவருக்கு ஃப்ரைடு ரைஸ் என்றால் ரொம்ப பிடிக்கும். அவரும் அதை ஆசையாக விரும்பித் தின்றார். அதை சாப்பிட்ட என்னுடைய மாமியாரான ராணிக்கு உடனே மயக்கம்பான் தது. இதனால் அவர் எனக்கு நாம் அலைந்து வந்த கலப்பில் எனக்கு தூக்கமாக வருகிறது என்று கூறிவிட்டு அவர் உடனடியாக படுத்து தூங்கிவிட்டார். இதை அடுத்து வீட்டுக்கு வரும்படி நான் சதீஷுக்கு போன் செய்தேன். அப்போது இரவு ஒரு 10 மணி இருக்கும். அவர் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். மாமியாருக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து விட்டேன், அதனால் அவர் மயங்கிவிட்டார் என்று என்னுடைய காதலனிடம் நான் கூறினேன். அப்போது என் காதலான சதீஷ், உன் மாமியார்தான் அசந்து தூங்குகிறார்களே, நாம் இப்போது அவரைக் கொல்வதற்கு முன்பு ஒருமுறை உல்லாசமாக இருந்துவிட்டு வரலாமா எனக் கேட்டார். நான் வேண்டாம், காரியம் கெட்டுவிடும். நான் கஷ்டப்பட்டு இந்த பிளான் போட்டிருக்கிறேன். அதனால் என் மாமியார் செத்த பிறகு நாம் எப்போது வேண்டுமானாலும் ஆசை தீர உல்லாசம் அனுபவித்திருக்கலாம். இப்போது வந்த காரியத்தை முடியுங்கள் என்று சொன்னேன். அவரும் சரி என்று சொல்லிவிட்டு தூங்கிக் கொண்டிருந்த என் மாமியார் மீது பெட்ரோலை ஊற்றினார். அப்போது என் மாமியார் லேசா கண் விழித்தார். ஐயையோ, என் மாமியார் கண் விழித்தால் காரியமே கெட்டுவிடுமே என்று நான் உடனடியாக அவர் மீது தீ வைத்துவிட்டேன். சதிசெய்யும் அங்கிருந்து உடனடியாக போகும்படியும் சொல்லிவிட்டேன். இதை எடுத்து மாமியாருடன் சேர்ந்து நானும் என் மீது எந்தவிதமான சந்தேகமும் வரக்கூடாது என்பதற்காக என் மாமியாரை காப்பாத்துங்க என நான் கூச்சலிட்டேன். அதைக் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினுடன் சதீஷும் ஓடி வந்தான். அவனும் சேர்ந்து என் மாமியாரை காப்பாற்றுவது போல நடித்தான். என் மாமியாரை உடனடியாக மருத்துவமனைக்கும் அழைத்துச் சென்றான். எப்படி தீப்பிடித்தது என்று அக்கம் பக்கத்தினர் கேட்டபோது எனக்கு தெரியாது, நான் உள்ளறையில் தொங்கிக் கொண்டிருந்தேன் என்னும் திடீரென என் மாமியாரின் அடல சத்தம் கேட்டுதான் நான் வெளியே வந்து பார்த்தேன். அவர் மீது தீப்பற்றி எரிந்தது. அதனால் எனக்கு எதுவும் தெரியாது எனக் கூறி கதறி அழுதேன். இதனால் என் மீது யாருக்கும் சந்தேகம் வராது எனவும் நினைத்தேன். ஆனால் பிரேத பசனை அறிக்கையில் மூலமாக நான் உங்களிடம் சிக்கிக் கொண்டேன். என் மாமியாரை கொலை செய்துவிட்டு அவர் ஏதோ மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டார் என நாடகம் ஆடலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் நான் இப்படி பரிதாபமாக சிக்கிக் கொண்டேன் என அவர் கூறியிருக்கிறார். திருமணமான 3 மாதத்தில் மாமியாரை மருமகளே உயிருடன் பெட்ரோலியை ஊற்றிதான் தகாத உறவுக்கு இடையூறாக இருந்ததால் எரித்துக் கொலை செய்த இந்த சம்பவமானது கடலூரில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.